இவரின் முழு வீடியோ பார்க்க கீழே உள்ள பொம்மையின் விரலை தொடங்க போதும். 10 மூட்டை ஒரு மூட்டைன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோ தான் மிளகா வந்து பார்த்தீங்கன்னா. அதான் ஒரு 300 கிலோ வச்சுங்களேன். 20 சென்ட்ல ஒரு 300 கிலோ கிடைக்கும். ஒரு கிலோ வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் மிளகா வந்து. இந்த ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை பாருங்க. ஆமாம், இதுதான் நம்ம நாட்டு மிளகாய் சரிங்களா. இதுதான் நம்ம கையில் பாரம்பரியமாக இருக்கிற ஒரு வகை மிளகாய். இது வந்து ஹைபிரிட். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியான காரம் இருக்கும். மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு போகாது. நீண்ட நாள் 1 வருஷம் கூட நம்ம வீட்டில் வச்சு பயன்படுத்தலாம். மிளகா வந்து இது பண்ணது தான். ஆமாம், இதை பாருங்க. இந்த மிளகாய் பாருங்க, நல்லா ரெட்டிஷாக இருக்கு. இந்த ஃப்ளவருக்காக இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஹைபிரிட் மிளகாய் தூள் வந்து இப்போ இந்த பிரியாணிக்கெலாம் பயன்படுத்துவாங்கள்ல, அதுக்கெல்லாம் நம்ம நாட்டு மிளகாய் தூள் பயன்படுத்தும் போது கலர் வந்து அந்தளவுக்கு வராது. அதனால இந்த வகை மிளகாய் வந்து பயன்படுத்தும் போது நல்லா ரெட்டிஷான கலர் வந்து வரும். நம்ம வியாபார நோக்கத்துக்கு போகும்போது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரெட்டிஷான ஹைபிரிட் மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறாங்க. ஆனால் வந்து நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மிளகாய் தான் இருந்துச்சு. அதனால் ஹைபிரிட் மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கின்னு வந்து வியாபாரத்துக்காக தனியாக ஒரு தோட்டம் வந்து நம்ம வச்சுருக்கோம். இதை வந்து வெயிலில் வந்து காய வைக்கக்கூடாதான், நிழலில் தான் காய வைக்கணுமா. இப்போ உலர்த்தின மாதிரி தான் காய வைக்கணுமா. இதை வெயிலில் காய வச்சா ரப்பர் மாதிரி ஆகிடுன்னு சொல்லிட்டு இது ஒரு வகையோட பேர் வந்து சொன்னார். அந்த பேர் வந்து நான் மறந்துட்டேன். அது வந்து ஸ்லிப் வந்து இருக்குது. ஆமாம், இதுவும் மிளகாய் தூளுக்காக தான். பச்சை மிளகாவும் பயன்படுத்திக்கலாம், அது நல்லா இருக்குது. பச்சை மிளகாயும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் அதே மாதிரி சுத்துக்காரியில் ஃபுல்லாக மக்காச்சோளம் நட்டாச்சு. ஆமாம், சுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காராமணியும் வந்து நட்டாச்சு, புளிச்சிக்கறியும் நட்டாச்சு. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு பூச்சி தாக்குதல் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. இதுலையும் வந்து குரு பஞ்சகாவியாக நம்ம தொடர்ச்சியாக வந்து கொடுத்துக்கிட்டு தான் வரும். சுத்தில் ஃபுல்லாகவே வந்து ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி மக்காச்சோளம், காராமணி, புளிச்சிக்கீரை. இந்த தோட்டத்துக்கு ஒரு பாதுகாப்பு வேலி அது. அது ஆடு மாடு வந்தாலும் நேராக அதுதான் மேயணும், பூச்சி வந்தாலும் நேராக அதில் தான் உக்காரணும். அதுக்காக வந்து இதை நட்டுருக்கோம். இதை வந்து வீட்டு யூஸ்க்கும் நம்ம பண்ணிக்கலாம். புளிச்சிக்கீரை ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். மக்காச்சோளமும் நம்ம பண்ணிக்கலாம் நம்ம.